ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து கண்ணன் நாளாச்சு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, மை ஹஸ்பண்ட் இஸ் மை அல்டிமேட் பைஸ் பட் ஐ திங்க் ஷி வாண்ட் டிவோர்ஸ் அப்படின்னு மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். பைக் உள்ள எபிசோட்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கலுங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலுங்க. அப்படியே பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கலுங்க. அப்பா நான் போடுற வீடியோவில் உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டு நண்பா. விளாண்டு பேசிக்காமல் வாங்க எபிசோடுக்குள்ள போனேன். எபிசோட ஸ்டார்டிங்லே எல்லாரும் உங்களோட சீட்டில் உட்காருங்க அப்படின்ன மாதிரி நம்ம டியூக் சொல்லிட்டு அப்போ அவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. கூச்சப்படம் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்திப்பார் டியூக். அவர மாப்பிள்ளைக்கிட்ட அப்போ நம்ம ஹீரோயின் பின்னால இருந்து சொல்லு விட்டுட்டு இருந்திப்பா. நம்மட லூவை பார்த்து சொல்லிட்டு இருந்திப்பா. எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கார். அவர கலரை பாரு, அந்த சன்ன்ற கலருக்கு இருந்துச்சு, ஒளி அடிச்சுது அவர்கிட்ட இருந்து அப்படின்ன மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அவருக்கு நான் மேட்ச் அரிப்பேன்னா, அவருக்கு ஏற்ற மேட்ச் நானும் அரிப்பேன் அப்படின்ன மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாக ஃபீல் ஆகிக்கிட்டு இருந்திருப்பா. அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்ன மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் அவ தாழ்வா நினைச்சிக்கிட்டு இருந்தீப்பா. அவரோட பேஸ் உண்மையிலேயே ஒரு காடாட்டம் இருந்துச்சு அப்படின்ன மாதிரி எல்லாம் பேசி நம்ம ஹீரோயின் வர்ணிச்சிட்டு இருந்தீப்பா. அவங்க ரெண்டு பேர கண்ணு ஐ கான்டாக்ட் மீட் பண்ணிருச்சு திடீர்னு மாதிரி. பார்த்தா பைப்பில் அவரும் வெக்கப்பட்டு இருந்தீப்பா. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருந்தீப்பா. குறுகுருண்டு இப்படி பார்த்தா யாராச்சும் வெக்கப்பட மாதிரி போகல, பைப்பில் தான் வெக்கப்பட்டு இருந்தீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்ன திடீர்னு மாதிரி அவரோட கண்ணு அவங்க ரெட் ஆகிட்டுனா அப்படின்ன மாதிரி அவ சாக்க பார்த்துட்டிப்பா. அப்போ அவரும் இருமிருப்பான் ஒரு மாதிரி சமாளிக்கிறதுக்காக. அப்போ நம்மளோட டியூக் ஆல் ரைட் அப்படின்ற ஒரு சில ஒவ்வொரு ஃபைன் ஃபைன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பார். அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்லி இருப்பவே அப்படின்ற நம்ம ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இருக்கார். நீ இன்னும் புட்டை தொட்டு குடி பார்க்கல, அதான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்பார் நம்ம ஹீரோயின். ஆமாம், நான் அவனை பார்த்துட்டு வர்ணிச்சிட்டு இருந்ததால புட்டை தொட்டு குடி பார்க்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருந்தீப்பாடா. சாப்பிட்றதையே மறந்து போயிட்டேனே அப்படின்ற மாதிரி அவன் மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தீப்பா. அவன்கிட்ட போய்த்து நான் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தீப்பா. அப்போ அவங்களெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தீப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சையாலாட்டம் ஒரு மாதிரி அமைதியாகவே இருத்தி இப்போ ஒன்றும் பேசாமல். அப்போ பக்கத்தில் இருந்தாலும் சொல்லிட்டு இருப்பார், நம்மட டியூக் தான் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிப்பார். நம்ம ஹீரோயின்ற பிளேட்டில் கையே வச்சு மாட்டேன் நம்ம ஹீரோயின். அதில் அவர் சாப்பிடுண்டிக்கல நம்ம ஹீரோயின் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிப்பா. அப்போ நம்மளோட அலெக்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க, நீ ஏன் தனியாக வந்திருக்கீங்க, நீங்கள் உங்களோட யாரும் வரலையே, ஒரே ஒரு கார்ட்ஸ் மட்டும் வந்திருக்காரு உங்களோட எஸ்கார்ட் பண்ணிக்கிட்டு, வேற ஆக்கள் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு 2 மருமகன் இருக்காங்க, அவங்க வந்து அந்த நார்த் சைடை விட்டு இங்கே வெளியே வந்ததே இல்லை பிறந்ததுலேருந்து, அவங்க அங்கெல்லாம் இருக்காங்க. அதில் சொல்கிறது புரியும் நம்புறேன், அவங்க எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நான் திருமணம் முடிஞ்ச உடனே இங்கேருந்து கிளம்பினா நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சிரிச்ச முகத்தோட. டியூக் சாக்கோட கேட்பாரு, இது இப்போ என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி. நம்மளோட டியூக்கு ஒரு மாதிரி ஷாக்காயிருவார், நீங்கள் திருமணம் முடிஞ்ச அடுத்த நாள் இங்கேருந்து கிளம்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி. அவருக்கு பேயடைஞ்சமே பேசுரு கேட்பார். நான் நினைச்சேன் கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போயிங்கன்னு நான் நினைச்சேன், எங்கள் திருமணம் முடிஞ்சு அழகா இங்கே ஃபேமிலியோட இருந்து போட்டு அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் இல்லை நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அவர் பார்ப்பார், நீனுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்மளோட டியூக்கு. அவரும் குருகுருன்னு பார்த்துட்டு பார்ப்போம். நம்மளோட அலெக்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பா, இல்லை நம்மளோட மென்ஷன் ரொம்ப பெருசு, கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம், நீங்கள் இப்போ சிட்டிக்கு தானே வந்துருக்கீங்க, அதில் சுற்றி பார்த்துட்டு போகலான்டைக்கில் நம்ம ஹீரோனு கடுப்பாக இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்லிப்பா, நடக்கவே நடக்காது, நாங்கள் திருமணம் முடிஞ்ச கையோடையே கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் முன்கூட்டி ஒரு நாள் சொல்லியிருப்பா. அப்போ அவர் டியூக் சொல்லிட்டு இருப்பார், நீங்கள் ஏன் போய்த்து பார்த்துட்டு வரப்போறா ஒருக்கா மெஜஸ்டி அப்படின்ற மாதிரி சொல்லிப்பா எம்ப்ரெஸ். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அங்கே போனேன்டா நான் மீட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. ஏனியா ஒருக்கா மீட் பண்ண தான் என்ன, அவர் உனக்கு பிடிச்சாயின்னு தெரியுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் டியூக். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இல்லை இல்லை நான் போகல அப்படின்ற மாதிரி. லூவை தான் கட்டாயப்படுத்திட்டு இருந்திருப்பாங்க தங்குறதை பற்றி. அப்போ நம்ம லூ சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை என்னை மன்னிச்சிருங்க, நான் முன்கூட்டியே சொன்னது விளங்கினிக்க, எனக்கு 2 மருமகன்கள் இருக்காங்க, அவங்க ரொம்ப சின்னாக்கள், ரொம்ப கவலைப்படுவாங்க நான் இங்கே ரொம்ப நாள் தங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. டியூக் சோகமாக இருவருமாய் புரிஞ்சுது எனக்கு அப்படின்ற மாதிரி டியூக் சொல்லிட்டு இருப்பார். அப்போ நம்ம அலெக்ஸ் கேட்டுட்டு இருப்பான், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கள நிறைய இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலன்னு நினைக்கிறேன் இங்கே தங்குறதுக்காக. சரி ஓகே எனக்கு விளங்குது, இப்போ தங்குறதுக்காக ஒரு மென்ஷன் ஒன்று இருக்குது கேபிட்டலில் ஈஸ்ட் சைடில், அங்கே தங்குற மாதிரி இருக்கு நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு செக்கல. நம்மளோட மெலிசாவை தான் காட்டணும் சோகமாக கேட்டுட்டு இருப்பா. மெலிசா நீ நார்த் சைடுக்கு போய்த்துறியா பிக் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோகமாக கேட்டுட்டு இருப்பா. நீ போனால் நாங்கள் எப்படி உன்னைய பார்க்குறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா நம்மளோட மெலிசா. அப்போ நம்மளோட டியூக் சொல்லிக்கிட்டு இருப்பார், அந்த கிரவுன் பிரின்ஸ் வாருக்கு கிளம்பிட்டு இருக்கார், அதில் இப்போ நீ திடீர்னு மேரேஜ் பண்ணிட்டு போகிறது சரி, கொஞ்சம் நாள் தங்கினா தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் தங்குற ஐடியாவே இல்லை என் எண்ணத்தில், இந்த இடத்த விட்டு நான் எப்போ கிளம்ப வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஓப்பனாக பேசிட்டுருவா. அவங்களுக்காக தூக்கி வாரி போட்டுரும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு.
நம்மட லூக்கும் ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏவோ இந்த இடத்த விட்டு கிளம்புறதுல எவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்ன மாதிரி நம்மட லூவே சர்ப்ரைஸ் ஆகியிருப்பாங்க அந்த நம்ம ஹீரோயின் சொன்ன வார்த்தையில். அப்போ நம்ம ஹீரோயின்ற மனசாட்சி கத்திக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ அழகா இருக்கியா அப்படின்ற மாதிரி இடையில அடக்கவே முடியலை, ஹார்ட்டு கொஞ்சம் காமாரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ற மனசாட்சி அங்கே கத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பேன் நம்மட ஆள். அப்போ என்ன இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இவன் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி வளைச்சி அவனே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்துப்பான். அவனுக்கே ஷாக்காக இருந்து என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கட் பண்ணா ஐயா டியூக் ரொம்ப குடிக்கிருப்பார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் இப்போ வைத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதே நல்லதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. டியூக் சொல்கிறா, நீங்கள் லூக்கு கிட்ட நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, அதில் நீங்கள் வைத்து பெஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க, சன்னி இல்லை டுமாரோ பார்ப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி செரமனியில் சந்திப்போண்டெல்லாம் சொல்லி அனுப்ப பார்க்குறா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இருந்தாலும் என்ன ஓவர் குஷியாக இருக்கார் இன்றைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. சரி பேசினது காணும் போகலான்னு நம்ம ஹீரோயின் இழுத்துட்டு இருந்து இப்போ அவர் ஒன்றும் பேசிக்க மாட்டார். லூ ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. பண்ணா லூ வந்துருப்பார் கராஜிக்கு. லூ கராஜில் இறக்கல பட்லர் கேட்டுட்டு இருப்பார், என்ன நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்ன மாதிரி. நம்மட லூ ஆமாம் வந்துட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு டின்னர்லாம் எப்படி போச்சு அப்படின்ன மாதிரி அவர் கேட்டுட்டு இருப்பார். ஃபைன் தான் அப்படின்ன மாதிரி லூ சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவர் கேட்பார், இந்த வீட்டில் டின்னர்லாம் எப்போ முறைப்படி நடக்காதாமே, என்ன அப்போ நல்லபடியாக நடந்திக்கா டின்னர் அப்படின்ன மாதிரியெல்லாம் அவங்க பட்லர் ஒரு மாதிரி குழப்பிக்கிட்டு இருப்பான் நம்மளோட லூவை. அப்போ லூ சொல்லிக்கிட்டு இருப்பா, ஆமாம் நீ சொல்கிறதும் சரியாண்டா அப்படின்ற மாதிரி நம்மளோட பட்லர் என்னத்தை சொன்னாலும் நம்மளோட லூ ஆமாங்க அப்படித்தான் சொல்லி நம்மளோட லூ எதையோ யோசித்துக்கிட்டு இருப்பான். நம்மளோட பட்லர் பார்ப்பாங்க, என்னத்தை யோசிச்சுருவர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். லூவை கூப்பிட்டு என்ன நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, பொம்பளையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி கேட்பான். ஆமாம் அப்படின்ன மாதிரி அவளை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்த உடனே அப்படின்ன மாதிரி நம்ம லூஸ் சொல்ல வரைக்கல அவன் சொல்லுவான் பட்லர், நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலே என்னோட ஹார்ட் பீட்டே நின்று போயிடுது அப்படின்ன மாதிரி பட்லர் பீத்திக்கிட்டு இருப்பான் ஒரு மாதிரி. ஏன் அப்படின்ன மாதிரி லூ கேட்பான். அவர் சொல்லிட்டியா, அவட அந்த கூர்மையான பார்வை இருந்துச்சு, அந்த பார்வையில் என்னோட ஹார்ட்லாம் ஒரு மாதிரி நடுங்கி போயிது, கொலை நடுங்கிட்டு அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். ஆனால் நம்மளோட லூ சொல்லிட்டு இருப்பான், அவள் உண்மையிலே ரொம்ப அழகானவகானா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்மளோட பட்லர் என்ன அப்படின்ற மாதிரி சாக்காக பார்த்துட்டு இருப்பார். நம்மளோட லூ பொம்பளை இந்த உலகத்திலே நான் பார்த்ததுலேயே அவக என் லைஃப்லேயே முதல்ல ஓலோ அழகாட பார்த்த பொம்பளை அப்படின்ற மாதிரி நம்மளோட லூஸ் ஒரு மாதிரி ரொமான்ஸ் மூடில் இருப்பான் பைபிளில். இதை பார்த்தோன்னே பட்லர் எங் மாஸ்டருக்கு ஏதோ ஆயிட்டு அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்மளோட பட்லர் குட்டையை குழப்புறாள் பேசிக்கிட்டு இருக்கார், நீங்கள் ஏதாச்சும் சஸ்பீசியஸாக பார்த்தீங்களா, அவள் ஏதாச்சும் அந்த மேரேஜில் அவளுக்கு இஷ்டம் இல்லை, அவள் கட்டாயப்படுத்தி இந்த மேரேஜ் நடக்கிற மாதிரி ஏதாச்சும் அவளோட ஃபேஸில் ரியாக்ஷன் இருந்திக்கா அப்படின்ன மாதிரி கேட்கல. நம்மளோட லூ கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துவிட்டு நான் பார்த்த வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்ன மாதிரி லூ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவள் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்த டைம்லேயே அந்த உலகத்துலேயே நானும் அவளும் தான் நின்ற மாதிரி இருந்திக்கா. அந்த ஒரு செகண்டில் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்போ ஒன்று சேர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படின்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் லூ. பட்லர் ஒன்று கேட்டால் இவர் ஒன்று ரொமான்ஸ் மூடில் இருக்கான் பைபிள். அப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பெருசாக தெரியலை அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அந்த மேரேஜில் அப்படின்ன மாதிரி. ஆனால் நம்மளோட டியூக் சொன்னார் அப்படின்ன மாதிரி ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சிங்கடா, சாப்பாட்டு நேரத்துக்கு முன்னால் நம்மளோட பேசிகிட்டு இருந்திப்பாங்க டியூக்கும் நம்மளோட லூவும். அப்போ டியூக் சொல்லிட்டு இருப்பார், ஏன் இந்த மேரேஜை நாங்கள் அவதிப்படுத்துகிறோம், உங்களுக்கு க்யூரியஸாக இல்லையா ஏன் மாப்பிள்ளை, உங்களுக்கு க்யூரியஸாக இல்லையா ஏன் இந்த மேரேஜை நாங்கள் இவ்வளோ அவசரமாக நடத்துகிறோம் அப்படின்ன மாதிரி உங்களுக்கு க்யூரியஸாக இல்லையா அப்படின்ன மாதிரி கேட்கவும் அவன் சொல்லிட்டு இருக்கான், அது ஏதாச்சும் உங்களுக்கு ரீசன்ஸ் இருக்குங்க, அதை நான் மதிக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்மளோட லூஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். நம்ம ஹீரோயின் வந்து பாஸ்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின்ற சொந்த கதை சோக கதையெல்லாம் இழுத்து நம்மளோட டியூக் சொல்லி நம்மளோட லூவை பாவமாக சோகமான மூஞ்சா ஆக்கி அவர் ஒரு மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கார். நம்மளோட டியூக் அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அந்த மேரேஜில், அவள் இதுக்கு அந்த மேரேஜுக்காக அவள் ஏன் இவ்வளோ அவதிப்படுறான்ற ரீசன் அவளுக்கு மட்டும்தான் தெரியுங்க. அவள் வந்து ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகுது போல் அவள் அப்படின்ன மாதிரியெல்லாம் அளந்து விட்டுட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் வந்து பாவம் அவள் மனசு மாறிட்டா இப்போ மேரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மேரேஜுக்கு ஏதோ ஒன்று புஷ் பண்ணிருச்சு அப்படின்ன மாதிரி சொல்லவும் நம்மளோட லூக்கு ஷாக்கு எது புஷ் பண்ணிருச்சு இந்த மேரேஜுக்காக அப்படின்ன மாதிரி நம்மளோட லூவும் ஷாக்காக பார்த்துட்டு இருப்பான். அந்த ஒரு வாரத்தாக அவனுக்கு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கான். அந்த மேரேஜுக்கு நம்ம ஹீரோயினை யாரோ ஒரு ஆள் கட்டாயப்படுத்தியிருப்பாங்க.
இல்லாட்டி நம்ம ஹீரோயின் எதே ஒன்று நினைக்கி பயப்படுற அப்படின்ன வார்த்தை அவனுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு மனசில். நம்மளோட டியூக் சொல்கிற மாதிரி அவனுக்கு கேட்கும். அப்போ அங்கே உள்ள ஒருத்தன் திடீர்னு மாதிரி கத்துறான், ஏய் எல்லாம் நில்லுங்கடா அப்படின்ன மாதிரி கீசி கத்துறான் அரட்டுற மாதிரி. இங்கே வாரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்ன மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே குதிரை ஓட்டுறாள் சொல்லிக்கிட்டு இருக்கார், நம்மளோட லூ தான் வார அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் அவன் கேட்க மாட்டேன்றான். ஒரு மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கான். அவன் நம்மளோட பட்லருக்கா சாக்கு, என்னடா இருந்தால் மரியாதை இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ன மாதிரி நம்மளோட லூ பட்லர் பார்த்துட்டு இருப்பார். அப்போ நம்மளோட லூ உடனே அங்கேருந்து கீழே இறங்குவான். இறங்கினோடனே நம்மளோட லூவை பார்த்தோன்னே மரியாதை கொடுப்பார். அவர் மன்னிச்சிருங்க நான் யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்ன மாதிரியே அவன் ஒரு மாதிரி பதறி பேத்துருவான். அவ்வளோ நேரம் அப்படி கத்திட்டு இருந்தால் இப்போ பஃபியமாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கேட்டப்போ ஓப்பன் பண்ணீங்களா அப்படின்ன மாதிரி லூ ஒரு மாதிரி கோல்டான ஃபேஸை வச்சுட்டு கேட்கவும், என்னைய மன்னிச்சிடுங்க சார் அப்படின்ன மாதிரி அவள் கேட்டை ஓப்பன் பண்ணிடுவா. உள்ளே போய்த்து பார்த்தா உண்மையிலேயே அது பிரம்மாண்டமான இடமா இருந்திருக்கு. இவ்வளோ வசதியான இடத்த தங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு சொந்தமாக மெய்டு பார்த்துக்கிறதுக்காக அங்கே ஒரு ஹெட் பட்லர்ந்து எல்லாரையும் கொடுத்துருப்பார் நம்மளோட டியூக். அப்போ அவங்கெல்லாம் உள்ளே போய்த்திருப்பாங்க. நைட் டைம் காட்டுறாங்க. நம்மளோட லூ அப்பா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்திருப்பான். அப்போ அங்கே ஒரு பட்லர் வந்திருப்பார். வந்துக்கிட்டு வாட்டர் டெம்பரேச்சர்லாம் ஓகே தாடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்மளோட லூ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல நல்லா தான் இருந்திக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ன மாதிரி சொல்லிடுவாங்க ஒரு மாதிரி. அப்போ நம்மளோட லூ குந்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே உள்ள வேலை பார்க்குற எல்லோரும் ஒரு மாதிரி சஸ்பியஸியஸாக நடந்துக்கிற இடம் ஃபீல் ஆகும் லூக்கு. அதில் என்ன செய்வான், ஏதாச்சும் வச்சிச்சாங்களா அப்படின்ன மாதிரி செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா உண்மையிலே அங்கே ஒரு இது ஒன்று இருந்துச்சு, என்ன பேசுகிறாங்க அது இதெல்லாம் ட்ராக் பண்ணுற ஒரு டிடெக்ட் மேஜிக்கட்டா. அப்போ அதை எடுத்து தூக்கி எறிஞ்சிருவான் நம்மளோட லூ. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க இந்த பிளேஸில் அப்படின்ன மாதிரி லூக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. அப்போ திடீர்னு மாதிரி ஒரு சீன் ஒன்று காட்டுறாங்க. நம்மளோட லூ நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அங்கே யாரோ லூ ஓட்டாங்க. அதே அச்சசல் ஆள் நின்று ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி மயக்க வர இடம் இருந்து நம்மளோட லூ எப்படி போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடு ஒரு மாதிரி வாயிலிருந்து ரத்தம் வந்திக்கோ அதாட்டம் ஒரு மாதிரி பிளட் வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பற்றி யோசித்து பார்க்குறாங்க இந்த இடத்துல அப்படின்ன மாதிரி. நம்மளோட லூக்கு அது ஒரு கனவாட்டம் இருந்துச்சு, ஏதோ ஒன்று நடந்துருச்சு போல். அப்போ திடீர்னு மாதிரி நம்ம ஹீரோயின்ற ஞாபகமும் வந்துருச்சு லூக்கு. உடனே லூக் கிளம்பிருப்பான் அந்த இடத்த விட்டு, நம்ம ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்ன மாதிரி. இங்கே வந்து நம்ம ஹீரோயினை பார்ப்பான். லூ சாக்கா பார்த்தா நம்ம ஹீரோயின் அவ்வளோ அழகாக இருந்திப்பா. லூ பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு இருந்துட்டிப்பான் அதே இடத்துலையே.